இந்த சூழ்ச்சிகள் எல்லாம் முறியடித்து அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துடைய அடிப்படை உரிமைகளை மீட்டெடுப்பதற்காகத்தான் இந்த கழகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதனையும், எங்களுடைய நோக்கம் சட்ட போராட்டம் நடத்தி அந்த உரிமைகளை மீட்டு தருவதுதான் எங்களுடைய நோக்கமாக இருந்திருக்கிறது, இந்த வரை இருக்கிறது என்பதனையும், தேர்தலில் தனி கட்சி துவங்குவதோ இல்லை என்றும், தேர்தலில் போட்டியிடுகின்ற முடிவினை இன்னும் நாங்கள் எடுக்கவில்லை என்பதும், அனைத்து இந்திய பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துடைய சக்திகள் யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உருவாக்கினார்களோ அந்த சூழ்நிலையை மீண்டும் உருவாக்க வேண்டும் என்பதனுடைய சட்ட போராட்டம் தான் எங்களுடைய போராட்டம் என்பதனையும் நான் முதலில் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தலைமை அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழக தொண்டர்களின் உரிமையை மீட்டெடுக்கின்ற கழகமாக இருக்கின்ற இந்த கழகத்துடைய தலைமை முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் என்று சொல்லியிருக்கிறார். அனைவரும் ஒருமிக்கப்படுகிறோம். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருவார் என்ற 100% நம்பிக்கை இருக்கிறது டிடிவி தினகரன் ஆசைப்பட்டிருக்காரு. அதிமுக சொல்லியிருக்கு. அதிமுக நீங்களே என்ன சொன்னீங்க? திரு டிடிவி தினகரன் அவர்கள் ஆசைப்பட்டிருக்கிறார் என்று சொல்லியிருக்காரு. அவருடைய ஆசை சார். அந்த கூட்டத்தில் இதன் மூலம் அவருக்கு அழைப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நட்பின் அடையாளமாக அவர் அந்த அழைப்பை விட்டிருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி வேறு யாரும் அழைப்பு பன்னீர்செல்வம் அவர்களை இந்த அளவுக்கு உயர்த்தி கொண்டு போய் சேர்த்த அதிமுகவிற்கு அவர் நன்றிக்கடன் செய்ய வேண்டும் என்றால் இது ஒரு நல்ல வாய்ப்பு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதுதான் நல்ல வாய்ப்புன்னு அவர் சொல்லியிருக்காரு. நான் ஒரு கருத்தை சொல்றேன். இன்றைக்கு திரு டிடிவி தினகரன் அவர்கள் என்னுடைய அருமை அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜனநாயக கூட்டணியில் வெற்றி பெற வேண்டும், அனைத்து இந்திய அண்ணா ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதைத்தான் நான் சொல்கிறேன். இன்றைக்கு எதிர்முதிருமாக இருந்த டிடிவி தினகரன் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி ஒன்றிணைந்திருக்கிறார் ஜனநாயக கூட்டணியில். அவர்கள் நினைத்தால், யார் நினைத்தால்? திரு டிடிவி தினகரன் அவர்கள் நினைத்தால் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி கையில் யார் கையில் இருக்கு? அவர் கையில் இருக்கு. நாங்க இணைய வேண்டும் சொல்லியிருக்கோம். அதுல இருந்து மாறுபட மாட்டார். யார் இணைய வேண்டும் என்ற கோரிக்கையை மாறுபட மாட்டார். அவரும் அந்த கருத்தை அங்கே வலியுறுத்த வேண்டும். நானே இணையும் தான் சொல்றேன். அவரை இணையும் சொன்னா இணைஞ்சிடலாம்ல. அந்த வேலையை செய்தால் ஆட்டோமேட்டிக்காக அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றத்தில் மாபெரும் வெற்றி அடையும். தேசிய ஜனநாயக கூட்டணி இதுவரைக்கும் யார் உங்கள்கிட்ட சேர்றதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க? அதெல்லாம் ரகசியம், பரம ரகசியம்.